பாலின் சுவை பனீரின் புரதத்துடன். தமிழ் பனீர். ஆக்சிடென்ட் மேட்டரை நீங்க ஃபோன் பண்ணி சொல்லிருக்க கூடாது. கௌதமும் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ்னு அந்த அஞ்சலிக்கு நல்லாவே தெரியும். திடீர்னு நீங்க ஃபோன் பண்ணி கார்த்திக் ஆக்சிடென்ட்னு சொன்னதும் அவ உஷாராயிட்டான்னு நினைக்கிறேன். ஆமா மகேஷ் சார், நாம தப்பு பண்ணிட்டோம். அந்த அஞ்சலி சரியான கேடி. அவளை கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே டீல் பண்ணிருக்கணும். எஸ் கௌதம், அவங்கள பிடிக்கணுன்ற ஆர்வத்தில் நானே அவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். ஒரு கான்ஸ்டபிளை விட்டு ஃபோன் பண்ணியிருக்கணும். ச்சே, நீங்க பேசினதுமே அவ ஸ்மெல் பண்ணிருப்பா. எப்படியும் அஞ்சலி நம்பரை ட்ராக் பண்ணி நீங்க ரெக்கார்ட் பண்ணுவீங்கன்னு நல்லா தெரிஞ்சு எஸ்எஸ்கே கிட்ட நல்லவ மாதிரி பேசி அவ தப்பிச்சிட்டா. சரி, அது போகட்டும், விடுங்க. போலீஸ் விரிச்ச வலையில இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம்னா அவ இப்ப ரொம்ப நிம்மதியா இருப்பா. கார்த்திக் அவ கையில இருந்தாலும் நீங்க சொல்லிட்டீங்கன்றதுக்காக ஒரு ஃபார்மாலிட்டிக்காக அவ இங்க வருவா. நம்ம மார்ச்சரியில காத்துட்டு இருப்போம்னு அவளுக்கு தெரியாது. அவ இங்க வரும்போது அழாம கதறாம ரொம்ப கேஷுவலா தான் வருவா. அத வச்சு அவ தான் கார்த்திக்க கடத்தி வச்சிருக்கான்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடுவோம். அப்படின்னா சரி, அஞ்சலி வர்றதுக்குள்ள நம்ம எல்லாரும் மறைஞ்சுக்கலாம். நானுமா? நான் தான் அஞ்சலியை வர சொல்லியிருந்தேன். நான் இல்லைன்னா எப்படி? சார், ஒருவேளை உங்களை பார்த்தா அந்த அஞ்சலி உஷாராகி பரபரப்பாகி ஏதாவது சீன் போடுவா. அவளோட ரியாக்ஷன் என்னன்னு நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேணா நீங்க அவ பக்கத்துல போலாம். சரி, நானும் வந்து சார், அவங்க வந்துட்டாங்க சார். ஓகே ஓகே சார். அப்ப வாங்க சார், நம்ம போய் மறைஞ்சுக்கலாம். சரி, வாங்க போலாம். வாங்க. சார், பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்படியா? நீங்க சொன்னா அனுப்பிடலாம் சார். சரி, நீ உள்ள போ. இப்ப பாருங்க, அஞ்சலி எந்த பதட்டமும் இல்லாம கேஷுவலா இறங்கி வருவா பாருங்க. காலையில வந்த கேஸுக்கு என்ன சர்டிபிகேட் வரல சார். அது இருந்தா தான் டீடைல் அனுப்ப முடியும். சும்மா வந்து அவங்க பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க, உடனே எடுத்து கொடுக்க முடியுமா? கார்த்திக், ஐயோ, உங்களுக்கு இந்த நிலைமை. ஐயோ, ஏன் சாமி? அஞ்சலி, 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 இது பாருமா, இது பாரு. கார்த்திக் ஒண்ணும் ஆயிருக்காது. நீ தைரியமா இரு. என்னம்மா, நீ எப்பவுமே எனக்கு தைரியம் சொல்லுவ. இப்படி அழுதா நான் என்ன ஆவேன் சொல்லு. அழாதம்மா. இல்ல இல்ல, நான் உங்களுக்கு தைரியம் சொன்னாலும் எனக்குள்ள பயம் இருந்துகிட்டே இருக்கு. அத்தை, அப்படியே கார்த்திக் மாதிரி இருக்குன்னு ஏசிபி சொன்னாரு. நான் அதை கேட்ட உடனே என் உள் மனசுல அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஹைதராபாத்ல இருக்கேன்னு சொன்னீங்களே, அப்புறம் எப்படி கார்த்திக் இங்க வந்தீங்க? எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? அஞ்சலி, அத்தை, எனக்கு நெஞ்சு வெடிச்சிரும் போல இருக்குது. அஞ்சலி, அஞ்சலி, தைரியமா இரு. என்ன இலக்கியா, அஞ்சலி உண்மையாவே அழுகுறாங்க? அப்ப கார்த்திக் எங்க இருக்காருன்னு அவங்களுக்கு தெரியாதா? சார், அவ நடிக்கிறா சார். அவ ஒரு பெரிய கேடி. ச்சே, நான் நினைச்சது எல்லாம் ஃபெயிலியர் ஆகுது. உங்க ஹஸ்பண்ட் பாடி உள்ளதா இருக்கு. வந்து கொஞ்சம் அடையாளம் காட்டுங்க. ஐயோ சார், பாடி இல்ல சொல்லாதீங்க சார். அது கார்த்திகாவே இருக்காது. நாங்க ஏசிபி சொன்னா இருந்தா வந்தோம். அவர் எங்க சார்? அவர் வந்துருவாருமா, நீங்க வாங்க. நீ கவலைப்படாதம்மா, தைரியமா இரு. வா, தைரியமா இருமா. சார், போறாங்க சார், போலாம். சீக்கிரம். போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சா? இது மட்டும் தான் பாக்கி. ஐயோ, அத்தை இல்ல, எல்லாம் ஃபார்மாலிட்டி. நான் வர மாட்டேன். அத்தை, ஏன் கார்த்திக் இங்க இருக்க மாட்டாரு? நான் வர மாட்டேன். என் புள்ளையா இருக்காது அது. நம்ம வா, போயிடலாம், போயிடலாம். மாமா, வாங்கம்மா. ஒரு தடவை பார்த்து அவரு தானு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்கம்மா. வாங்க. மா, இதாம்மா.
இது கார்த்திக் இல்ல, இது கார்த்திக் இல்ல. அம்மா முகம் செதஞ்சு போயிருக்கு, அதனால பாடியை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்களா? வேணாம் 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 வேணாம். இது நிச்சயமா கார்த்திக் இல்ல அத்தை. இது நிச்சயமா கார்த்திக் இல்ல. நீங்க சொல்றது உண்மைதானம்மா? அங்க அங்க பாருங்க, அந்த கையில ஒரு மச்சம் இருக்கு. பாத்தீங்களா அத்தை? நிச்சயமா அது கார்த்திக் கிடையாது. ஆமா ஆமா, இது என் புள்ள கிடையாது, என் புள்ள கார்த்திக் கிடையாது, இது என் புள்ள கார்த்திக் கிடையாது. நான் தான் சொன்னேன்ல அத்தை, சொன்னேன்ல நம்ம கார்த்திக் எதுவும் ஆகாதுன்னு. ஏன் கார்த்திக் என்ன விட்டு போக மாட்டாரு. அவன் போக மாட்டான். தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க கார்த்திக், வீட்டுக்கு வாங்க. அஞ்சலி விட்டுக்கூடாதும்மா. வாங்க கார்த்திக், வாங்க. ஒண்ணும் இல்லம்மா. அஞ்சலி என்னம்மா ஆச்சு? அஞ்சலி என்னம்மா, என்ன ஆச்சு? அத்தை, இது கார்த்திகா இருக்கு முன் பயந்து வந்தல்ல, அந்த பயத்துல இதெல்லாம் படபடன்னு வேகமா துடிக்குது. நெஞ்சல ஒரு மாதிரி மூச்சு விட முடியாம. ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்லம்மா, கவலைப்படாத. வா அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி. ஐயோ அஞ்சலி, தண்ணி எடுத்துட்டு வாங்கப்பா. அஞ்சலி, சார் தண்ணி அஞ்சலி, எடுத்துப்பா, கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரம் தண்ணி கொண்டு வாங்களே ப்ளீஸ், சீக்கிரம். அஞ்சலி இது பாருமா, ஒண்ணும் இல்ல. அஞ்சலி, அஞ்சலி இங்க பாரு. மா இந்தாங்க. தண்ணி கொடுங்க, கொஞ்சம் கொடுங்க. அஞ்சலி, அஞ்சலி இது பாரு, இது பாரு, ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணுமே இல்ல. சார், ம் உங்ககிட்ட போன்ல நடிச்சதை விட ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இருக்கிற கோவத்துக்கு அப்படியே அவ கழுத்தை நெரிக்கலாம் போல இருக்கு. வீட்டுக்கு போலாம். வா, சரி, வா, வாங்கம்மா. வா, போலாம். வா, வா. கூட்டிட்டு வாங்கம்மா. வா. போட்ட பிளான் எல்லாம் வீணா போயிடுச்சு. தப்பிச்சிட்டா இலக்கியாவ. அஞ்சலியை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணியிருக்கணும். நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக இருக்க போய் நம்மளை நல்லா ஏமாத்திட்டான். நீங்கள் 2 பேரும் அங்கே போய் இருங்க, நான் போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். ஓகே. போங்க. சரிங்க சார். போ 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 போ, சீக்கிரம் சீக்கிரம் போ. அஞ்சலி அழாதம்மா, இங்க பாரு, அழாத. சார் என்னப்பா ஓகே இது, உனக்கு கார்த்திகை தெரியாதா? எங்களை இப்படி பதற வச்சிட்டியே. அது கார்த்திக் இல்லைன்னு தெரியுமா, இருந்தாலும் சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குல்ல, டவுட் இருந்துச்சு, அதனால தான் வர சொன்னேன். எப்படி சார் சந்தேகப்படுறீங்க? ஹைதராபாத்ல இருக்கிற கார்த்திக் இங்க எப்படி வருவாரு? எப்படி ஆக்சிடென்ட் ஆகும்? ஒரு நாளைக்கு 2-3 தடவை வேலை இருக்க, முடிஞ்சது வந்துருவேன் மெசேஜ் பண்ணிட்டே இருக்காரு. அத்தை, நீங்களும் அந்த மெசேஜ் பாத்தீங்கல்ல? நீ சொன்ன, நான் பார்க்கலையே. பாருங்க. என்னப்பா நீ, என் புள்ள ஹைதராபாத்ல தான் இருக்கான். அவனுக்கு ஒண்ணுமே ஆயிருக்காது. அவன் அடிக்கடி அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி கூட பேசுறான் தெரியுமா? அப்படியா? ஃபோனில் பேசினாரா? முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? எங்கள் ஃபோனை காட்டுங்க. போனா காட்டுமா? போனு. நான் 1 வீக் முன்னாடி டெல்லியில ஒரு ஹோட்டல்ல பன்னீர் சாப்பிட்டேன். கையில எடுக்கும் போதே அவ்வளோ சாஃப்டா, வாயில போட்டா அவ்வளோ ஜூசியா, அசல் பாலோட சுவை தெரியுமா? அந்த மாதிரி பன்னீர் எல்லாம் இங்கெங்க சான்ஸே இல்ல. டெல்லியில சாப்பிட்ட பன்னீர் மாதிரி இருக்கா? ஆமாயா, எப்படி? சாஃப்டான ஜூசியான தமிழ் பன்னீர். பாலின் சுவை பன்னீரின் புரதத்துடன் தமிழ் பன்னீர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.